The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. அண்ணாமலை சொல்றாரு தினகரன் கிட்டயும் ஓபிஎஸ் கிட்டயும் போயிருன்றாரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இவர் செங்கோட்டையன் கிட்டயும் எஸ்பி வேலுமணி கிட்டயும் போகும்ன்றாரு. இது எல்லாமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏதாவது புகச்சல கிளப்பி விடுவோம்னு இவங்க செய்யறதா இல்லைன்னா உண்மையாகவே கள்ள நிலவரம் அப்படி இருக்கு அதிமுகவுக்கு? எதிர்கட்சியிலையோ இல்லை நமக்கு எதிரி கட்சியில் இருக்கிறவங்களே பிளவுபடுத்திட்டா அதனால வரக்கூடிய அந்த வாக்குகள் இல்லை அதனால வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம். திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கேன் அதிமுக எதிர்த்து, அதனால தான் அது பெருசாகும். அதற்கு அதிமுக ரியாக்ட் பண்ணி அது இன்னும் பெருசாகும். ஐயா ரகுபதி ஏன் இப்படி பேசினார் தெரியல. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆழ் மனசில் திரு ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் கேட்டீங்க, இல்லை ஆஃப் த ரெக்கார்டாக முதலமைச்சர்கிட்டே பேசிங்கன்னா அவரே அதிமுக அழியிறதை விரும்ப மாட்டார். இது ரகுபதி அவர்கள் பேசினது ஒண்டி சர்ச்சையாகுது. இதே அங்கே வந்து ஈவா வேலு ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் பேசும்போது மைக்கிலேயே எப்பா நாங்கள் ஜெயிச்சுருவோம்பா, பிரச்சனை இல்லை, இந்த அதிமுக காரங்க இருக்கிறீங்களா இல்லையா, எங்கே இருந்தாலும் 2வது இடத்துக்கு தயவு செய்து வந்துருங்க, இந்த தாமரையை 3வது இடத்துக்கு விட்டுறாதீங்க, தொல்லை தாங்க முடியாது, ஒன்று நீங்கள் பண்ணுங்க அரசியல் நாங்கள், இதுதான் கலை நிலவரம். அதிமுக கொஞ்சம் பலகீனமா இருக்கு. பாஜக எப்படி எம்போஸ் ஆனாங்களோ அதே வழியை நம்மளும் இப்பதான் ஒரு இளம் தலைவராக வந்திருக்கிறோம், புது தலைவர் போட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகை தான் தமிழ்நாட்டை வந்து பாஜக கொண்டு வந்தாருங்கிற பேருக்கா நம்ம வளர்த்து கொண்டு வந்துருவோமே அப்படின்னு நினைக்கிறாரா? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பெருந்தலைவராக எமர்ஜ் ஆயிருக்காங்க, அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஏன் ஒய் நாட் மீ? அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க. அதிமுக பலவீனமாக இருக்குது. அப்போ அதிமுகவும் கொஞ்சம் எதனா உடச்சி கிடிச்சு நான் எதனா பேசினா மேபி அங்கேருந்து காங்கிரஸ் கட்சியில் கூட வந்து சேருவாங்கல்ல, செல்வ பெருந்தகையை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு கூட வந்து கொஞ்சம் பேர் சேருவாங்க. அப்போ ஒரு கட்சி நீரோட்டமாக வச்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு பேசு பொருளாக திமுக பார்த்து என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போய் கட்சி நடத்துகிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமை வேணாம், அது மாறணும்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அது வந்து தப்பு கிடையாது, அது முறை, அதுதான் தர்மம். சொத்து வரி ஏற்றிருக்கு திமுக, தண்ணி வரி ஏற்றிருக்கு, கரண்ட் பில்லு இப்போ ஷாக்கச்சா தொடரா மாதிரி வருது பில்லு ஜனங்களுக்கு. காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் பார்த்தோம்னா அதிமுகவும் இப்போ வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு தினகரன் கிட்டயும் ஓபிஎஸ் கிட்டயும் போயிருன்றாரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இவர் செங்கோட்டையன் கிட்டயும் எஸ்பி வேலுமணி கிட்டயும் போகும்ன்றாரு. இது எல்லாமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏதாவது புகச்சல கிளப்பி விடுவோம்னு இவங்க செய்யறதா இல்லைன்னா உண்மையாகவே கள்ள நிலவரம் அப்படி இருக்கு அதிமுகவுக்கு? அதாவதுங்க, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வாக்குகள் வரலை அப்படின்னா 9 தேர்தலில் தோல்வி கண்டவர் அப்படின்ற அந்த பதவி வந்து அவருக்கு வந்துடும். ஆல்ரெடி 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து தொடர் தோல்வின்றது ஒரு தலைமைக்கு அழகல்ல, முதல் பார்வை. 2வது பார்வை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியின் மீது வந்து இவங்களுக்கு அதை தாண்டி அந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணுன்ற அந்த எண்ணோட்டம் இருக்கிறது. அந்த என்ன காரணம்னா, அந்த 20-25 வாக்கு விகிதாச்சாரம் இருக்குது. அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை உடைச்சாதான் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு கூட்டணி இருக்கவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும். அதனால இது வந்து ஒரு தொடர் முயற்சி. அதாவதுங்க, திமுக வெறுப்பு, திமுக பிடிக்கல அப்படின்றது தான் அதிமுக. நீங்கள் அதிமுகவோட வாக்கு வங்கியை நீங்கள் பெறணும் கொள்ளணும் அப்படின்னா அதிமுகவை எதிர்க்கிறன்ற பேரில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்ததுனுடைய நீட்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா இருக்கிறதில்ல, அவங்க ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க, இல்லை அவங்க ஒரு விஷயத்த பேசுவாங்க. இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருந்தார் கடந்த காலத்தில். அவர் என்ன பண்ணார்? அதாவது ஐயா ஓபிஎஸ்க்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நீங்கள் போய் உட்காருங்க, நீங்கள் போய் தியானம் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க, அறவழியில் உங்களுக்கு ஒரு எழுச்சி வரும், ஒரு வழி பிறக்கும்னு சொல்லிலாம் சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க வர்றது, உங்களுக்காக தானாக வர வேணாம் அந்த வீரம் விவேகம்? அப்போ எவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுத்து பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பி வேலுமணி போன்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து ஊட்டி வளர்க்குறாங்க. உங்களால் முடியும், நாளை பின்ன எடப்பாடி பழனிசாமி எதனா கேட்டார்னா நீங்கள் வந்து பகச்சிக்கங்க அப்படின்றது அந்த விஷமத்தனமான விஷயத்தை வந்து செலுத்துகிற வேலை தான் இது. இப்போ இதே பிரச்சனை திமுகலையும் இருக்குது. அதான் இவங்க கேட்குறாங்க திமுகவில் திருப்பி, ஏன் கனிமொழி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா, திமுகவில் எதுவுமே பிரச்சனை இல்லையா, துரைமுருகன் அவர் ஆழ் மனசில் போய் கேள்விப்பட்டீங்களான்னு அதிமுகவில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியிலையோ இல்லை நமக்கு எதிரி கட்சியில் இருக்கிறவங்களே பிளவுபடுத்திட்டா அதனால் வரக்கூடிய அந்த வாக்குகள் இல்லை அதனால் வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம். ஒன்று மக்கள்கிட்ட போயிட்டு மக்களை சந்தித்து வாக்குகள் வாங்கி வளர்றது ஒரு விஷயம், இன்னொன்று எதிரில் இருக்கவங்க மீது உறவாடி ஒரு சர்ச்சையோ ஒரு சில விஷயத்தையும் பண்ணி விடுது. இப்போ கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணுறாரு, பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி பிஜேபினால ஒரு சில நேரத்தில் செயல்படாமல் போச்சு, இல்லை ஒரு சில தலைவர்கள் வேலை செய்யலைன்னா அதனுடைய அறுவடை நமக்கு வரும்.
எதிர் கேம்பில் அரசியல் பண்ணி உள்ள அரசியல் பண்ணி அவங்கள வந்து ஒரு 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 பொசிஷனுக்கு தள்ளி அதனுடைய வரக்கூடிய அந்த அந்த அரசியலை வந்து நோக்கி பயணம் பண்ணுறது. இது அவ்வளோதான். மற்றபடி திமுக அப்படி செய்யறாங்கிறப்போ அதிமுக உடைஞ்சதுன்னா இருவரும் அந்த திராவிட கட்சிகள் இல்லாம தேசிய கட்சிகள் உள்ள வந்துருவாங்கல்ல, அந்த இது இருக்காதா? திமுக அதை யோசிக்க மாட்டாங்களா? திமுக வழக்கம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க நிறைய பேர். ஐயா ரகுபதி ஏன் இப்படி பேசினார் தெரியல. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆழ் மனசில் திரு ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் கேட்டீங்க, இல்லை ஆஃப் த ரெக்கார்டாக முதலமைச்சர்கிட்டே பேசிங்கன்னா அவரே அதிமுக அழியிறதை விரும்ப மாட்டார். காரணம் என்னென்னா, இது வந்து பங்காளி சண்டை. ஒன்று நீ வாழ, இல்லை நான் வாழறேன், வெளியாளுக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் நிறைய இருக்கும். இது ரகுபதி அவர்கள் பேசினது ஒண்டி சர்ச்சையாகுது. இதே அங்கே வந்து ஈவா வேலு ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் பேசும்போது மைக்கிலேயே எப்பா நாங்கள் ஜெயிச்சிருவோம்பா, பிரச்சனை இல்லை, இந்த அதிமுக காரங்க இருக்கிறீங்களா இல்லையா, எங்கே இருந்தாலும் 2வது இடத்துக்கு தயவு செய்து வந்துருங்க, இந்த தாமரையை 3வது இடத்துக்கு விட்டுறாதீங்க, தொல்லை தாங்க முடியாது, ஒன்று நீங்கள் பண்ணுங்க அரசியல் நாங்கள், இதுதான் கல நிலவரம். ரகுபதி அவர்கள் ஒரு பேசினார், அது ஒரு சர்ச்சையாயிருக்கு. அது ஏன் சர்ச்சையாகுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு மாதிரியே இருக்காது. அப்போ திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கேன் அதிமுக எதிர்த்து, அதனால தான் அது பெருசாகும். அதற்கு அதிமுக ரியாக்ட் பண்ணி அது இன்னும் பெருசாகும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாரா என்னன்றது நமக்கு தெரியாது. எஸ்பி பட் செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் என்னால் ஓரளவுக்கு ஒரு 100% ஒரு 90% சொல்ல முடியும், அவர் அது மாதிரி பண்ணக்கூடிய நபர் அல்ல. அவரே சொல்லிட்டார். இல்லை அவர் சொல்லிட்டாலும் ஒரு சில பேர் எதிரில் சொல்லுவாங்க. இப்போ அஜித் பவார் கூட நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து எங்கள் குடும்பத்தினுடைய முக்கிய தலைவர், எங்களுக்கெல்லாம் அவர் தான் எல்லாமே, சரத்பவாரை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நான் போக மாட்டேன், நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்லாம் சொல்லியிருக்கிறார் அஜித் பவார். ஆனால் இன்னைக்கு பண்ணியிருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் அவர் பண்ணணும்னா எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்கலாம் அந்த வேலையை. இவங்கெல்லாம் வந்து ஒரு நகராட்சி அமைப்பிலையோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆவறதுக்கு முன்னாடியிலே அவர் தலைமை நிலையை செயலல்ல. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகட்டும், இல்லை கொங்குல வந்து ஒரு போராட்டம் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து செங்கோட்டையன் கூப்பிடுவோம் திப்பின்னு கண்ணு முன்னு தெரியாத ஓடக்கூடிய நபர். அப்படி இன்னொன்று, இன்னைக்கு அவருக்கு வயது முதிர்வாயிடுச்சு. அவருக்கு என்ன அந்த ஒரு மெச்சூரிட்டி கூடவா இருக்காது. என்ன வாரிக்க போகிறார் செங்கோட்டையன் இதுக்கு மேலே? நீங்கள் அடிப்படையில் யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க? கட்சி அதிகமாக தாவறது, அதிகமாக ஊழல் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பணங்காசு மீது அதிகமான ஆசை இருக்கக்கூடியவங்க தான் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வந்து நான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்க முடியாது. செங்கோட்டையன் வந்து ஊழலே பண்ணலை, அவர் வந்து லஞ்சமே வாங்கலை அப்படின்னு நான் சொல்லலை, வாங்கிட்டாருன்னு சொல்லலை. ஆனால் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அதிமுகலையோ இல்லை திமுக அமைச்சர்களை விட சொத்து வந்து கம்மியாக வச்சிருக்கிறார். அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து, கோடிக்கணக்கில் பினாமிலாம் கிடையாது. ஒரு 30 வருஷம் பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு பெரிய பவர்ஃபுல்லாக இல்லை, ஆனாலும் சொத்து சேர்க்கல அவ்வளோவா. அப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, அரசியல் மேபி கௌரவத்துக்கு பண்ணலாம், ஒரு மரியாதைக்கு பண்ணலாம் கூட நினச்சிருக்கலாம். போதும், இது போதும், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தோட போட்டோம், நான் வந்து மொத்த கொங்கையும் ஐயா செந்தில் பாலாஜி மாதிரி நான் வந்து என் கட்டுக்காப்பில் கொண்டு வருவேன், இல்லை ஐயா நீலகிரிஸில் எப்படி ராஜா வந்து அங்கே பேசிட்டு நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஆகணும், இல்லை ஐயா துரைமுருகன் மாதிரி எப்பொழுதுமே வந்து ஒரு சில முக்கியமான துறைகளை வைத்திருக்கணும், அந்த மாதிரி செங்கோட்டையின் மீது எதனா விமர்சனம் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்போ எஸ்பி வேலுமணியோட மௌனத்துக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கும்? எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து அவரோட தொகுதியில் அதிகமாக செலவு பண்ணணும், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், கோயம்புத்தூர் வந்து அதிமுகவோட கோட்டை, அந்த கோட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் எஸ்பி வேலுமணின்ற அந்த ஒரு பேசும் பொருள் இருக்கணுன்ற ஒரு சில நேரத்தில் அந்த எண்ணத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வழக்கமாக எப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவோட படம் பெருசாக இருக்கும், மற்றவர்களோட படம் சிறுசாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வெறும் பேர் தான் இருக்கும், பேரே இருக்காது. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அதிமுகவில் இருக்கவங்க திமுக மாதிரி போஸ்டர் ஓட்டுறாங்க. அதாவது திமுக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திண்டுக்கல் எடுத்திங்கன்னா கலைஞரோட படமும் பெருசாக இருக்கும், பெரியசாமி அவர்கள் ஐபியோட படமும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞரோட படமும் பெருசாக இருக்கும், வீரபாண்டி ஐயா அவரோட படமும் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து இப்போ வேலூர்லலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் படத்தை விட துரைமுருகன் படம், அதாவது கலைஞர் படம் இருக்கும், அப்புறம் துரைமுருகன் படம் தான் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினோட படம். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகலையும் ஒரு சில நேரத்தில் நடந்திருக்கு, குறிப்பாக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது. அப்புறம் ஒரு சில நேரத்தில் கருத்து வேறுபாடு கொஞ்சம், அதனால் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை வந்து ஓரளவுக்கு கொடுக்காம குறைச்சா மாதிரிலாம் ஒரு விமர்சனம், ஒரு செவி வழி செய்திலாம் இருந்தது உண்டு. எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னொன்றுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த ஆன தருணத்தில் செங்கோட்டையன் வந்து ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாவோ, இல்லை அதிமுகவில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க கூட இருப்பாங்களோ அந்த யுக்தியோ இல்லை அந்த சிந்தனையோ இருந்து அதை செய்யணும்னு நினச்சா அன்றைக்கே செஞ்சுருக்கலாம். ஒன்று அவருக்கு செய்யணுன்ற எண்ணமும் இல்லை, இன்னொன்று மேபி ஒரு இயலாமையும் ஒரு காரணம் இருக்கும்.
இப்போ திடீர்னு ஒரு ஆதத்துக்கு சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னா கேட்டாங்கன்னா அது அவர் என்ன நிலையான அரசியல் பண்ணணும் அவர் தானே முடிவு பண்ணோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா செங்கோட்டையன் பிரிப்பார் உடைப்பார், அது செங்கோட்டையன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர் அல்ல. அப்போ இந்த இடத்த செல்வ பெருந்தகை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா காமராசர் ஆட்சி திரும்ப வரணும்னு சொல்றாரு. அதுக்குள்ளேயே ஈவி கேஸ்ல கூட இல்ல ஸ்டாலின் ஆட்சி காமராசர் ஆட்சி தான் சொல்லிட்டாரு. திமுக தரப்புல அவங்களோட உற்சாகப்படுத்துறது தொண்டர்களுக்காக பேசிட்டாரு அப்படின்னு இதை நம்ம இப்படி மட்டும் புரிஞ்சுக்கிறதா? இல்லைன்னா அதிமுக கொஞ்சம் பலகீனமா இருக்கு, பாஜக எப்படி எம்போஸ் ஆனாங்களோ அதே வழி நம்மளும் இப்பதான் ஒரு இளம் தலைவரா வந்திருக்கிறோம், புது தலைவர் போட்டிருக்காங்க, செல்வ பெருந்தகை தான் தமிழ்நாட்டை பாஜக கொண்டு வந்தாருங்கிற பேருக்கா நம்ம வளர்த்து கொண்டு வந்துருவோமே கேப்லன்னு நினைக்கிறாரா? அதாவது செல்வ பெருந்தகையோட அந்த மன எண்ணோட்டத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதுசாக போட்டிருக்காங்க ஐயா கேஎஸ் அழகிரி மாதிரி நான் அமைதியாக இருந்துக்கிட்டு எதுவும் பேசாமல் கொள்ளாமல் போகணுன்னா போகலாம். இல்லை ஈவி.கே. இளங்கோவன் மாதிரி மேலே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு அரசியலும் பண்ணலாம். அவர் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். என்ன நிலைப்பாடுனா, காமராஜர் ஆட்சி போயிடுச்சு, இவ்வளோ வருஷமாக காங்கிரஸ் கட்சி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏமாத்தினது யாரு? திராவிட கட்சி. திராவிட கட்சினா திமுக இல்லாத திராவிட கட்சி சொல்ல முடியுமா? அப்போ அந்த கருத்தோட எண்ணோட்டம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேணும் அப்படின்னு அந்த ஆழ் மனசுல அவருக்கு அந்த ஆசையை வெளிப்படுத்துறாரு. அதற்கு அந்த கட்சிக்கு இன்னைக்கு தகுதி இருக்கா, அதற்கு வாக்கு வங்கி இருக்கான்றதெல்லாம் அப்புறம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பெருந்தலைவராக எமர்ஜ் ஆயிருக்காங்க, அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஏன் ஒய் நாட் மீ? அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுங்க. இன்னொன்று, அதிமுக பலவீனமாக இருக்குது. அப்போ அதிமுகவும் கொஞ்சம் எதனா உடச்சி கிடிச்சு நான் எதனா பேசினா மேபி அங்கேருந்து காங்கிரஸ் கட்சியில் கூட சேருவாங்கல்ல. செல்வ பெருந்தகையை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு கூட கொஞ்சம் பேர் சேருவாங்க. அப்போ ஒரு கட்சி நீரோட்டமாக வச்சிருக்கணும்னா ஃபஸ்ட்டு அது ஒரு பேசு பொருளாக இருக்கும், அரசியல் பேசும். காமராஜருக்கு என்ன குறை? ஐயாவோட ஆட்சி அருமையாக தானே இருந்தது. குடும்ப அரசியல் பண்ணாரா, இல்லை கோடி கோடியாக ஊழல் அடிச்சாரா, ஊரட்சி உலையில போட்டாரா? எதுவுமே பண்ணல. ரொம்ப நாளாக காங்கிரஸ்காரர்களுக்கு ஐயாவை மறந்துருந்தாங்க. இன்றைக்கி செல்வ பெருந்தகை அதை ஞாபகப்படுத்துறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மண் ஐயா காமராஜருக்கு கடமைப்பட்டிருக்கோம். காமராஜரின் பேரில் யார் வாக்குகள் கேட்டாலும் அது போடுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் கேட்குறவங்க அந்த வழியில் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஐயா செல்வ பெருந்தகை மீது விமர்சனங்கள் இருக்குது, சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்வார், அதெல்லாம் வரும். இப்போ இவர் இப்போ என்ன எதிர்பார்ப்பாருன்னா, செல்வ பெருந்தகை அண்ணாமலை விட முக்கிய தலைவராக இவால்வ் ஆகணும் அப்படின்ற அந்த பயணத்தை ஃபஸ்ட்டு போவார். போயிட்டு ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு நாளைக்கு சீட்டு கூட்டணியெல்லாம் பேசும்போது இது தவறு கிடையாது. ஒரு தலைவர் என்பவர், மாநில தலைவர் என்பது அப்படி தான் இருக்கணும். இப்போ கேரளாவில் காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குது, என்னதான் கூட்டணி கம்யூனிஸ்டோட வச்சாலும் ஒத்த சீட்டுக்கு சண்டை நடக்கும். நீயா நானா. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட நிலைமை அப்படி இல்லை. பிஜேபி திமுக பார்த்து என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போய் கட்சி நடத்துகிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமை வேணாம், அது மாறணும்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அது ஒரு அரசியல்வாதிக்கு அது தப்பு கிடையாது, அது முறை, அதுதான் தர்மம். அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் ஆக்குனதுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும், அண்ணா திமுகவுக்கு வணக்கம் வைக்கணுன்றதுக்கு இல்லை, காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வேலையை செய்கிறார். அதாவது அண்ணாமலை இன்னும் ஒரு படி போய் கூட்டணியே உடைச்சு விட்டார் அதிமுகவோட. இவர் கூட்டணியை உடச்சு விடுற அளவுக்குலாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஆனால் அந்த பேசினுடைய உள்ள அரசியல் பார்த்தீங்கன்னா அதில் திமுகவே அவர் சாடுறாரு. அப்போ கூட்டணிக்குள்ள பிளவு வருமா? கூட்டணிக்குள்ள பிளவு வரதுலாம் இல்லை, சும்மா பேசிட்டு போயிடுவார். அங்கே அறிவாலயத்துலேருந்து என்னப்பா யார்ப்பாங்க அப்படின்னாங்கன்னா அமைதியாகிடும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை சொத்து வரி ஏற்றிருக்கு திமுக, தண்ணி வரி ஏற்றிருக்கு, கரண்ட் பில்லு இப்போ சாக்கச்சா தொடரா மாதிரி வருது பில்லு ஜனங்களுக்கு. காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? கூட்டணியில் இருக்கிறதுனால கொடுக்குற சீட்டு வேணுன்ட்டுன்னு கம்மனு தானே இருந்தீங்க. குறைந்தபட்ச தார்மீக அடிப்படையில் ஒரு கோரிக்கை கடிதம் இல்லை, இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் போயிட்டு திமுக தலைவரை பார்த்து கரண்ட் பில் இவ்வளோலாம் இல்லை, கோயம்புத்தூர்லாம் பிரச்சனையாக இருக்குது, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தான் மக்கள் பாவம், நம்ம சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம், இதெல்லாம் செஞ்சால் பாதிப்பாயிடும், அப்புறம் இது அப்படி அது மாதிரி எதனா மௌனமாக இல்லை மெல்லமாக எதனா கோரிக்கை வச்சிங்களா? இல்லை. ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் திமுகன்னு பேச வேணாம், போதைப் பொருள் யார் பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும், கையை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிடலாம்ல. பேர் சொல்ல வேணாம். பொதுவாக குஜராத்தில் டன் டன்னா பிடிக்கிறாங்கன்னு பேசுகிறோமே, சென்னையிலையும் டன் டன்னா கொஞ்சமாக பிடிக்கிறாங்க. சென்னையில் நம்ம கடற்கரை சுற்றுலா அந்த போக்குவரத்து கம்மி, அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கிறாங்க. அதை பற்றி பேசுறது இல்லையே நம்ம. ஏன் அங்கே தான் மேபி இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்ததை விட அவர் அந்த வேகம் இருக்குது செல்வ பெருந்தகைக்கு. அதாவது ஒரு அந்த கட்சியை எழுச்சியாக்கணும், அந்த கட்சி பேசணும். காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களோட பேச்சாளர்களை அவங்க நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, விட்டு கொடுத்து விட்டாங்க. பேச்சாளருங்கன்றவங்க கையில் காசு பணம் இருக்காது, ஆனால் கொள்கையை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் ஒரு கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை இது பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இந்த
ரஜினி அவர்களை நம்பி போனார் ஒருத்தர், மூத்த நிர்வாகி ஒருத்தர். அது மாதிரி நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. தரங்கைக்கு இவர் நம்ம நெல்லை கண்ணன் ஐயாலாம் வந்து அவர் பேச்சு தான், அதை தாண்டி அந்த மனுஷங்கிட்ட ஒன்றும் இல்லை, காசு பணம் கிடையாது. ஆனால் போதிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அவர் யூஸ் பண்ணிச்சா? இல்லை. எவ்வளோ பேர், அதாவது திருமண கூட்டத்தில் பேசக்கூடியவங்க, மாவட்ட அளவில் பேசக்கூடியவங்க, ஒரு பிரச்சாரம்னா அதற்கு வந்து பேசக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்லாம் அவங்க கை விட்டுட்டாங்க. யாருக்கு பணம் நிறைய இருக்கோ, யாருக்கு முக்கியத்துவம் இருக்கோ, யாருக்கு வசீகரம் இருக்கோ, அவங்களுக்கு ஒன்று சீட்டை கொடுத்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆயிடுச்சு. மேபி அதெல்லாம் செல்வ பெருந்தகை சரி செய்வாரா? அவருக்குன்னு வந்து ஒரு அவர் போகிறாரு அப்படின்னா ஒரு திருமாவளவன் அளவுக்கு கூட இன்னைக்கு கூட்டம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழகத்தை மையமாக வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர். அவரோட சக்திக்கு மீறி அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. கட்டுக்கோப்பாக, ஓரளவுக்கு கட்டுக்கோப்புன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த இடத்தகராறு அந்த மாதிரி விஷயம் போகிறாங்க. ஒரு அதாவது ஒடுக்கப்பட்டவர்களோட ஒரு தலைவர் அப்படின்னா இன்னைக்கு திருமாவளவன் ஐயா அவர் தான் இருக்கிறார். செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்ன்றது வந்து இது வரலாறு வந்து உங்களுக்கு இந்திய குடி இண்டிபெண்டன்ஸ் இதுவரையிலும் போவோம் காங்கிரஸ் ஹிஸ்டரி. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஆயிருக்கிறவர் ஒரு மாஸ் லீடராக மாறுவாரா? இல்லை வந்து ஒரு கூட்டணி பேசும்போது ஒரு தோரணையாக போய் உட்காந்து, இப்போ துரைமுருகன் எப்படி ஐயா கிண்டல் பண்ணுவார், எத்தனையே 10 அப்புறம் எப்படிப்பா இப்போ அடுத்த தேர்தலுக்கு சேர்த்து கேட்குறீங்களான்ற மாதிரிலாம் ஐயா நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வழக்கமாக காங்கிரஸ்காரர்கள் வந்து என்ன சொல்கிறது, அதுவும் துரைமுருகன் அவர்கள், அப்புறம் பொன்முடி அவர்கள், இவங்களாம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் போகும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தோழர்கள் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போவாங்க. அறிவாலயத்துக்குள்ளே வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வருவாங்க. நம்ம போய் பத்திரிகையாளர்கள் கேட்போம், சுமூகமாக போச்சு, அடுத்த கட்ட பேச்சு வந்து விரைவில் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த கட்ட பேச்சுன்னா இந்த கட்ட பேச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இது வந்து நீங்கள் கேட்டதான் அங்கே உள்ளே நடக்கல, அவங்க சொன்னதை வந்துட்டு நீங்கள் மேலே போய் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி வந்து திருப்பி பேச போறீங்கன்றதான் அர்த்தம். அதிகமான பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் நடத்திருக்கோம் தமிழகத்தில். அதே மாதிரி கடைசி நாள் வரையிலும், கடைசி நிமிஷம் வரலாம் அந்த ஆஃபீஸர் ஒரு 2 நாள் லீவில் போயிருந்தாங்கன்னா நிறைய பேர் நாமினேஷனே பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் மாறணும்ல, இதே நடக்கலை அப்படின்னா அந்த கட்சி பலவீனமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஐயா அதனால் செல்வ பெருந்தகை விடுற அந்த அறிக்கையோ அந்த பேச்சினுடைய தன்மை வந்து அதை நம்ம வரவேற்க தான் செய்யணும். அது வந்து ஒரு நல்ல அரசியலில் தாங்க பார்க்கணும். நிச்சயமா அவருடைய முன்னெடுப்பு கை கொடுக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.